அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பணம் மற்றும் பங்குகள் நம்ம சேனலில் என்ன எபிசோட் பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்தை எதை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளுங்க. நம்ம ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸை வச்சு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அது என்னெல்லாங்கிறதையும், அதை எந்த இடத்துல போய் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தவங்களாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தத்தில் 4 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது. அது என்னெல்லாம்னா லிக்விடிட்டி ரேஷியோஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், லிவரேஜ் ரேஷியோஸ் அண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோஸ். இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, லிவரேஜை பொறுத்த வரைக்கும் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது ஒவ்வொன்றதையும் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியோட கரண்ட் அசட்டை அதோட கரண்ட் லயபிலிட்டியால் டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ரேஷியோ தான் கரண்ட் ரேஷியோ. அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு கரண்ட் அசட்னா என்னன்னு தெரியணும்ல. அதாவது ஒரு கம்பெனியில் அவங்க கையில் இருக்கிற கேஷ் எவ்வளோ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ தூரம் ரிசீவபிள் ஆகிற அமௌண்ட் எவ்வளவு, பொருளாக உள்ள அமௌண்ட் எவ்வளவு, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் கரண்ட் அசட். கரண்ட் லையபிலிட்டிஸ்னால் நம்ம கொடுக்க வேண்டியது. இப்போ ஒரு கம்பெனியில் கிரெடிட்டில் ஒரு பொருள் வாங்கி நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்கும்ல, அக்கௌண்ட் பேயபிள், அதுவும் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ், மற்றபடி எக்ஸ்பென்சஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் கரண்ட் லையபிலிட்டிஸ். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கரண்ட் ரேஷியோ லெஸ் தென் 1 இருக்கிறது கண்டிப்பாக அந்த இடத்துல லிக்விடிட்டி ப்ராப்ளம் இருக்கும். கரண்ட் ரேஷியோ எபவுட் 2 இருந்தாலும் சரி, அதுவும் நமக்கு ஒரு வித ப்ராப்ளம் தான். ஏன்னா அந்த இடத்துல கரெக்டாக அவங்களோட அசட்டை அவங்க யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ கரண்ட் ரேஷியோக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துக்கிடும், ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை எடுத்துக்கிடும். அதில் அவங்க கையில் இருக்கிற கேஷ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்கௌண்ட்டில் அவங்க கொடுத்தது ஒரு 30,000 இருக்குது. இன்வென்ட்ரி கையில் ஒரு 20,000 இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட அசட் 1 lakh. அதே நேரத்தில் அந்த கம்பெனி மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 40,000 ரூபா. ஷார்ட் டேர்ம் லோன் ஒரு 30,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது தான் கரண்ட் லையபிலிட்டிஸ், அதாவது 70,000 ரூபா. ஸோ இப்போ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய கரண்ட் ரேஷியோன்னு பார்த்தோன்னா 1.43. அதாவது ஒரு கம்பெனியோட ரூபா லையபிலிட்டிக்கு நம்ம கையில் 1.43 அசட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல பொசிஷன் தான். என்னென்னா நம்மளால் அந்த ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம கையில் இருக்கிற அசட்டை வச்சு மட்டுமே நம்மளால் முடிக்க முடியும். ஸோ இதுதான் கரண்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குயிக் ரேஷியோ. குயிக் ரேஷியோக்கும் கரண்ட் ரேஷியோக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா, இதில் குயிக் அசட்டை நம்ம டேமாக எடுக்கிறோம். குயிக் அசட்டுக்கும் கரண்ட் அசட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, குயிக் அசட்டில் நம்ம இன்வென்ட்ரியை இக்னோர் பண்ணிடுவோம். அதாவது இப்போ நம்ம கையில் இருக்கிற கேஷ் அண்ட் நமக்கு வரக்கூடிய காசு, இது ரெண்டத்தையும் மட்டும் கூட்டுறது தான் குயிக் அசட். கரண்ட் லையபிலிட்டி சேம். ஸோ குயிக் அசட் டிவைடட் பை கரண்ட் லையபிலிட்டிஸ் தான் குயிக் ரேஷியோ. எதுக்காக குயிக் ரேஷியோ பார்க்குறோம், அதான் கரண்ட் ரேஷியோ ஆல்ரெடி பார்க்குறோம்ல. எதுக்காக குயிக் ரேஷியோ பார்க்குறோங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, குயிக் ரேஷியோங்கிறது கரண்ட் ரேஷியோட விட மோர் கன்சர்வேட்டிவ். அதாவது ஹை லிக்விடிட்டி இருக்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. என்னென்னா, இப்போ நம்ம கையில் இருக்கிற இன்வென்ட்ரி நம்ம விற்கிறோன்னா அதுக்கு கண்டிப்பாக டேஸ் ஆகும். ஆனால் கையில் இருக்கிற கேஷ் அண்ட் அக்கௌண்ட் ரிசீவபிள், இது ரெண்டுமே நம்ம கையில் ஆல்ரெடி இருக்குது. ஒரு கம்பெனியோட இன்வென்ட்ரியை கணக்கில் எடுக்காமல் நம்ம கையில் இருக்கிற கேஷையும் வரக்கூடிய கேஷை மட்டுமே அன்னைக்கு இருக்கிற நம்மளோட கரண்ட் லையபிலிட்டி எல்லாத்தையுமே நம்மளால் தீர்க்க முடிஞ்சதுன்னா அந்த கம்பெனியில் கேஷ் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு தான் குயிக் ரேஷியோ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மேஜர் டிஃப்ரெண்ட் கரண்ட் ரேஷியோக்கும் குயிக் ரேஷியோக்கும் உள்ளதே இதுதான். அடுத்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பார்ப்போம். அதில் இருக்கிறது நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இது எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, ஒரு கம்பெனியோட நெட் இன்கம்மை அதோட டோட்டல் ரெவன்யூவால் டிவைட் பண்ணி தென் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கம்பெனியோட நெட் இன்கம் இப்போ 60 ரூபா, அதேங்கிற அந்த கம்பெனியோட டோட்டல் ரெவன்யூ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 60%. ஸோ இதில் நெட் இன்கம்ங்கிறது நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்பென்சஸ் அவ்வளோத்தையும் ரெவன்யூவிலேருந்து கழித்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் தான் நெட் இன்கம். ரெவன்யூங்கிறது நம்ம கம்பெனியில் ஓவராலாக எவ்வளோ அமௌண்ட் சேல்ஸ் மூலமாகவோ இல்லை சர்வீஸ் மூலமாகவோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் ரெவன்யூ. இப்போது
எதுக்காக இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜினை நம்ம எடுக்கோம். ஸோ இது மூலமாக நம்ம ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் மார்ஜினை அந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி இருக்கும்ல, டோட்டல் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு குறிப்பிட்ட டைமில் கீழே இறங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா அது அந்த கம்பெனியோட எஃபிஷியன்சி குறையுது அப்படிங்கிறத காமிக்கி. அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனியோட ரெவென்யூ க்ரோத் இருக்கா, காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கா, இது ரெண்டத்தையுமே இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிங்கிறத நம்ம ROIன்னு சொல்லுவாங்க. இது நெட் இன்கம்மை ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டியால் டிவைட் பண்ணி தென் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கும். ஒரு கம்பெனியோட நெட் இன்கம்ங்கிறது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸஸ். ஸோ இது இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்மகிட்ட இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸோட ஈக்விட்டிங்கிறது டோட்டல் அசட் எவ்வளவு, டோட்டல் லைபிலிட்டி எவ்வளவு, இந்த ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ROI ஹையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் லோயராக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அவங்களால கரெக்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படிங்கிறது அர்த்தம். சம்டைம்ஸ் நெகட்டிவில் கூட இருக்கலாம். அதாவது அந்த இடத்துல செலவு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நெகட்டிவில் இருக்கலாம். இதே மாதிரி கம்பெனிஸை நம்ம வாங்கவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ இதோட ஃபார்முலா டோட்டல் டெப்டை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியால் டிவைட் பண்ணுறது தான். டோட்டல் டெப்ட்ங்கிறது ஷார்ட் டேர்ம் டெப்ட்டும் இருக்கும், லாங் டேர்ம் டெப்ட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் டோட்டல் டெப்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது நம்ம பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஒரு கம்பெனியோட டிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனியில் ஃபினான்சியல் ரிஸ்க் அதிகமாகவே இருக்குன்னு அர்த்தம். அண்ட் தன்னோட வருமானத்துக்கு மீறி அவங்க கடன் வாங்கி அந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஹை டிஇ ரேஷியோ இருக்கிற கம்பெனியை அவாய்ட் பண்ணுறது நமக்கு ரொம்பவே நல்லது. லோ டிஇ ரேஷியோ இருக்கிற கம்பெனி கொஞ்சம் ஃபினான்சியலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதே மாதிரி கம்பெனிஸை நம்ம தைரியமாக வாங்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ரேஷியோ அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இதோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்னா நெட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் டோட்டல் அசட். இதில் ஆவரேஜ் டோட்டல் அசட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அந்த பீரியடோட பிகினிங்கில் இருக்கிற டோட்டல் அசட்டையும் அதோட எண்டிங்கில் இருக்கிற டோட்டல் அசட்டையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் ஆவரேஜ் டோட்டல் அசட். அதாவது நெட் சேல்ஸுங்கிறது டோட்டல் ரெவென்யூலேருந்து ரிட்டர்ன்ஸையும் அலவன்ஸையும் கழிச்சது போக கிடைக்கிறதா நெட் சேல்ஸ். ஸோ இப்போ அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஹையாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் அசட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது எங்கெல்லாம் ஹையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயராக கேபிட்டலை ரெக்யூர் பண்ணுற கம்பெனிஸில் இந்த அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ ஹையாகவே இருக்கும். அதே நேரத்தில் லோ ரேஷியோ என்னத்தை காமிக்குன்னா ஒரு கம்பெனியோட அசட்டை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணலை அப்படிங்கிறத இந்த ரேஷியோ தெளிவாக காமிச்சிரும். ஸோ இப்போ எல்லா ரேஷியோவும் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃப்ரண்ட் பேஜ்லேயே எடிட் ரேஷியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம ROE, குயிக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ, இங்கே பாருங்கள் நான் இது வரைக்கும் சொன்ன 6 ரேஷியோவுமே என்னால் ஆட் பண்ண முடியுது. ஸோ நம்ம இப்படி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு பேஜை பார்க்குறது மூலமாகவே ஒரு கம்பெனியோட டோட்டல் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதை வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ஈஸியாக நம்ம முடிவெடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.